ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। புஸ்தகம் இருக்கும், இல்லைன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். கர்த்ருராஜ்ஞயா பிராப்யதே பலம் கர்ம கிம் பரம் கர்ம தஜ்ஜடம் கிருதிமஹோததௌ பதன காரணம் फलमशाश्वतं गतिनिरोधकम्। ईश्वरार्पितं नेच्छया कृतं चित्तशोधकं मुक्तिसाधकम्। कायवाङ्मनः कार्यमुत्तमम् पूजनं जप चिन्तनं क्रमात् जगत ईषधी युक्तसेवनम् अष्टमूर्तिभृद्देव पूजनम् उत्तमस्तवादुच्चमन्दतः चित्तजं जप ध्यानमुत्तमम् आज्यधारया श्रोतसा समम् सरलचिन्तनं विरलतः परम् भेदभावनात् सोऽहमित्यसौ भावनाभिदा पावनीमता भावनाभिदा पावनीमता। த்ரில்லிங்காக போயின்ட்டுருக்கு இல்லையா? ஏன்னா இங்கே எது கர்மா, எது கர்ம யோகம், ஈஸ்வர பூஜானா என்ன, ஈஸ்வர ஜபம் எப்படி இல்லை, அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்தது தியானம். அப்போ என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஈஸ்வரா கர்ம பலதாத்தா,
புரியுறதா? அப்போது அந்த ஈஸ்வரா கர்ம பலதாத்தா அந்த கர்மமானது நம்ம எப்படி செய்தால் அது கர்மயோகமாக இருக்கிறது, அந்த கர்மயோகமாக இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட கர்மா, சாம்பிள் கர்மா நமக்கு காயிக வாச்சிக மானசீக, காயிக கர்ம மானசீக கர்ம வாச்சிக்க கர்ம அப்படி சொல்லக்கூடாது. 3 ஞாபகம் இருக்குல்ல, நம்ம எக்ஸாமில் எழுதினோன்னா அதை 3 எப்படியோ எழுதிட்டான் அப்படின்னு மார்க் போட்டிருப்பா. இங்கே சரியான ஆர்டரில் சொல்லணும். காயிக வாச்சிக்க மானசீக, இல்லை மானசீக வாச்சிக்க காயிக்க, இதில் சரியா? அப்படி இந்த 3 விதமான கர்மா வைத்து எப்படி அது நமக்கு எந்த பாவனாவை கொண்டு பண்ணால், எப்படிப்பட்ட அறிவை கொண்டு பண்ணால், அறிவும் பாவனையும் கொண்டு பண்ணால் அது என்ன ஆகிடுறது நமக்கு, அதுவே கர்ம யோகமாக மிளிர்ந்து என்ன பண்ணுறது, அந்த கர்மமே எது சாமான்யமாக பண்ணுறக்கூடியவர்களுக்கு அது பந்த காரணமாக இருக்கிறதோ, எது பாண்டேஜுக்கு ஹேத்துவாக இருக்கிறதோ, கர்மா பண்ணினோன்னா என்ன ஆகிடுறது நமக்கு, புண்ணியம் ஏற்படுறது. அந்த புண்ணியம் என்ன அர்த்தம், புண்ணியம் வந்ததுன்னா என்ன ஆகும், ஜென்மா, ஜென்மா வந்ததுன்னா மரணம் மிருத்யு, அதுக்கப்புறம் ஜென்மா. அப்போது புண்ணியத்தோடைய அல்லது கர்ம பலன் பலவிதமான ஜென்மங்கள் மூலியமாக நமக்கு கழியறது. புரியுறதா? அப்போது புண்ணிய பாவம் உடைய ரிசல்ட் தான் நமக்கு பலவிதமான ஜென்மம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய அதில் ஏற்படக்கூடிய பலவிதமான சம்பவங்கள். சரியா? அப்போது நம்ம என்ன நினச்சுட்டு இருக்கோம் பொதுவாக அப்படின்னாக்க, இதெல்லாம் இருந்துருத்துன்னா இல்லை இப்போ பயங்கர அதிர்ஷ்டசாலி புண்ணியவான் அப்படி சொல்லுவோம். அப்போ அதெல்லாம் என்னன்னு நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா அதெல்லாம் எப்படி இருக்கும், மெட்டீரியலாக இவாளுக்கு இவ்வளோ சொத்து இருக்கிறது, இந்தந்த இடத்துல வீடு இருக்கிறது, எப்படி குடும்பத்தில் இவ்வளோ பேர் இருக்கா, இவாளுக்கு இவ்வளோ நேம் இருக்கிறது, இவ்வளோ ஃபேம் இருக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணிடுவோன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் புண்ணிய பலன் அப்படி சொல்லுவோம். புண்ணிய பலன் தான், தப்பு இல்லை, கரெக்டு தான் அது. ஆனால் என்ன ஆயிடுறது அப்படின்னா, அந்த புண்ணிய பலனானது என்ன ஆகிறதுங்க, அந்த பலன், அப்படிப்பட்ட பலன் நேச்சுரலாக கர்மத்தை உண்டாக்குறது, சூழ்நிலையை உண்டாக்குறது, ஃபர்தராக ஜென்மத்தை கொடுக்கறது. சரியா? அப்போ யார் உண்மையிலேயே புண்ணியசாலி அல்லது அதிகமான புண்ணியம் பண்ணவன் யார் அப்படின்னா, யார் இந்த கர்மத்தையே கர்மயோகமாக பண்ணுறதுக்கான அறிவும் ஆற்றலும் பக்குவமும் உடையவனோ அவனே அதிகமான புண்ணியசாலி. எப்போ ஒரு கர்மயோகமாக பண்ண முடியும், மோக்ஷ புருஷார்த்தங்கிற தெளிவு இல்லாமல், அந்த விவேகம் இல்லாமல் கர்மயோகம் நாட் பாசிபிள். புரியுறதா? அப்போது லட்சிய மோட்சமாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கேட்டிருக்கணும், எங்கேயாவது சத்சங்கத்திலேயோ யாராவது சொல்லியோ ஏதாவது கிளாஸ்லேயோ இதுக்காக கர்மம் பண்ணணும், இப்படி கர்மத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டு புரிஞ்சு அதை நல்லபடியாக பண்ணறதுக்கான பக்குவம் இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும் இல்லையா? அப்போது யார் அதிகமான புண்ணியசாலி, யார் இந்த மோட்ச புருஷார்த்தத்துக்கு அதில் ஈடுபட்டு அதிலேயே அந்த மோட்ச புருஷார்த்தத்துக்கான என்ன தகுதி தேவையோ, என்ன யோக்கியதா தேவையோ அதற்காகவும் வாழ்க்கையோட லட்சிய மோட்சமாக இருப்பதனால் அதற்கு எல்லா விஷயத்தையும் அதை நோக்கி செய்கின்றவன் அவனே அதிகமான புண்ணியசாலி ரிலேட்டிவாக. அல்லது குரு சாஸ்திர ஈஸ்வர மூணுமே யாரிடத்தில் பரிபூர்ணமாக இருக்கிறதோ இல்லையா, அவனே அதிகமான புண்ணியசாலி. இது ஒரு சைடு நோட்டு. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஈஸ்வரார்ப்பித்தம் நேச்சையாகிருத்தம். இப்போது பகவானை வழிபடுவது ஒரு பக்கம், வழிபடுவது இந்த பகவானை புரிஞ்சுக்கிறது அதோடைய அடுத்த ஸ்டேஜ் இல்லையா? ஒரு மூர்த்தியில் ஈஸ்வர பக்தா
யாரிடத்தில் பக்தி செலுத்தணும் அப்படிங்கிற பகவான் பக்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் ஏற்படுறது. கரெக்ட். அப்போ அந்த பகவானுடைய விஸ்வரூபம் எப்படி இருக்கிறது, பகவானுடைய தத்துவம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஃபவுண்டேஷனாக பேஸாக இருக்கிறது. புரியுறதா? அப்போது பகவானை வழிபட்டு பகவானிடத்தில் பக்தி ஒரு ஸ்டேஜு. அதிலேருந்து அதே பகவானை யார் அந்த பகவான், எப்படி இந்த பகவான் இருக்கிறார், எப்படி வெளிப்படுகிறார், எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் அடுத்த ஸ்டேஜு. அதோடைய பதில் ஜெகத ஈஷதீஹி யுக்த சேவனம் அஷ்டமூர்த்தி பிறகு தேவ பூஜனம். பகவான் அப்படின்னா என்ன, உன்னுடைய மூர்த்தியில் அந்த 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 பகவான் அந்த மூர்த்தியில் அழகாக அங்கே மட்டும் இல்லை, அஷ்டமூர்த்தி பிறகு இந்த சர்வ பிரபஞ்சமும் இந்த சர்வ சிருஷ்டியும் பகவான் தான் அப்படின்னு புரிஞ்சுட்டோன்னா நாம் செய்கின்ற ஒரு விஷயமும் அது மானசீகமான கர்மமாக இருக்கட்டும், வாச்சிகமான கர்மமாக இருக்கட்டும், காயிகமான விஷயமாக இருக்கட்டுமே, எது செய்தாலும் அஷ்டமூர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் வந்துடுறது. அது அஷ்டமூர்த்தின்னா என்ன, சர்வம் பஞ்சபூதம் சூரிய சந்திர அப்புறம் ஜீவா எல்லா ஜீவராசியும் அதில் இருக்கிறது. முக்கியமாக நானும் அதில் சேர்த்து, அதனால் நானும் சொல்லுவோம். இப்போ எல்லாமே பகவான் அப்படின்னு புரிஞ்சிருத்துன்னா என்ன ஆகிடுறது, ஏக ரூபத்திலேருந்து விஸ்வரூப பக்தியாக மாறுறது. புரியுறதா? அப்போது இப்படி புரிஞ்சுண்டு நாம் ஒரு கர்மத்தையும் செய்வது ஈஸ்வரார்ப்பித கர்மம். அப்போ வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்கிறது, ரிசல்ட் மட்டும் அஷ்டமூர்த்திலேருந்து 9வதா கிடையாது, அந்த 8 தான், 8 விஷயத்தில் தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது. அப்போ வரக்கூடிய பலனும் பகவானுடைய பிரசாதம், அதுவும் பகவானுடைய ஒரு வெளிப்பாடு தான். புரியுறதா? இந்த பாவனையுடன் அப்புறம் இதெல்லாம் கர்மா எதுக்கு பண்ணணும் இல்லையா, கர்மா மட்டும் அப்படியே பண்ணிட்டோன்னா என்ன ஆகிடுறது, பந்தத்தில் போய் நம்மளை விடுறது. பலனை எதிர்பார்த்து அல்லது இப்படிப்பட்ட பலன்தான் வரணும், எனக்கு இதெல்லாம் ஏற்படணும் அப்படின்னு என்னுடைய புலன் என்னுடைய சுக சந்தோஷத்திற்காக செய்யக்கூடிய கர்மா பந்தப்படுத்துகிறது. இது பந்தம் அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த பந்தத்திலேருந்து விடுபடணும், அதற்காக எல்லா கர்மத்தை செய்வது நமக்கு கர்மயோகம் அல்லது பந்தத்திலிருந்து விமுக்தி கொடுக்கக்கூடிய அந்த கர்மாவா அமைஞ்சு, அதே கர்மா என்ன ஆகிறது, அந்த கர்ண சுத்தியாக நமக்கு கிடைக்கிறது. சித்தசோதகம் முக்தி சாதகம். எது ஞான யோகத்திற்கு தகுதியாக கருதப்படுகிறதோ சொல்லப்படுகிறதோ, எப்படிப்பட்ட பக்குவம் ஸ்ரவணத்துக்கு தேவையோ, சாஸ்திரத்தை ஸ்ரத்தையுடன் படிக்கிறதுக்கு, சாஸ்திரத்தின் மேல் குரு வாக்கியத்தின் மேல் ஸ்ரத்தை ஏற்படுவதற்கு என்ன தேவை, சித்த சோதகம் அந்த கர்ண சுத்தி தேவை. அப்படி இந்த கர்மாவே என்ன பண்ணுறது, நமக்கு அந்த பலனை கொடுக்கறது. என்ன விஷயம் எங்கே கஷ்டம் அப்படின்னா, அப்பா லாட்ரி சீட்டு 10 கோடி ரூபா அடிச்சுது, லாட்ரி சீட்டுன்னு தான் சொல்கிறேன், 100 கோடி சொல்லுங்களேன், 1000 கோடி சொல்லுங்களேன், அப்படி அடிச்சது கையில் வந்தது அப்படின்னு இதை பார்க்க முடியுமா அப்படின்னா அப்படி ஃபிசிக்கலாக அப்படி பார்க்க முடியாது. ஆனால் இன்டர்னலாக எப்படி இருக்க முடியும், எந்த விதமான நிஜமாகவே சித்த சோதகம்னா அதோடைய அவாந்தர பலன், அதோடைய சைடு எஃபெக்ட் என்ன அப்படின்னா சாந்தமாக இருக்கும், மனசு ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கும், எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இருக்கும். எப்போவுமேனா யாராவது எதாவது சொன்னாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அப்படியே சாந்தமாக இருக்கும். புரியுறதா? ஆங்ஸைட்டி, டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வார்த்தையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏற்படாது. ஆனால் எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்படுறதோ அந்த அனுபவத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதில் ஏற்படும் மாற்றங்கள் எல்லாம் மனசு மாறுமே தவிர ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்கும், இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சைடு அவாந்தர பலன். இப்போ சித்த சோதகம் இந்த கர்மா என்ன பண்ணுறதுன்னா, காயிக வாச்சிக்க மானசீக கர்மா நம்மளை அதிகமான லட்சியத்தை நோக்கி லட்சியத்திற்காகவே வாழும்படி
விவேக வைராகியாதிகள் நிறைந்த மனசு சித்த சோதக மனஹா. இப்போ என்ன கோலாக இருக்கும்? ஒரே கோல் தான். கோல் பகவான் அல்லது நான். புரியுறதா? அது மோக்ஷம்னு சொல்கிறேன். எல்லா விதத்துலேயும் நான் உட்பட்டிருக்கேன். இதுக்கு நான் உட்பட்டிருக்கேன். இதுக்கு லிமிட்டடாக இருக்கேன், அதுக்கு லிமிட்டடாக இருக்கேன், இதனால் பாதிக்கப்படுறேன், நான் ஒருத்தர் இருக்கேன், ஒன்றும் இருக்குது. இதெல்லாம் பந்தத்துடைய வெளிப்பாடு. நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், இதெல்லாமே அதோடைய விஷயம். அப்போ இது எல்லாவற்றையும் நிவர்த்தி தரக்கூடிய அறிவு எது? ஜிக்ஞாசா. இதுதான் அறிவு தான் எனக்கு வேண்டும், பகவானுடைய அறிவு வேண்டும், என்னை பற்றின அறிவு வேண்டும் அப்படிங்கிற முழு ஈடுபாடு, முழு முயற்சியில் எப்பொழுதும் இருப்பேன். அப்போ எவ்வளோ கிளாஸு கேட்பேன், கிளாஸ் மட்டுமே கேட்டுருப்பேன், அதை பற்றியே விசாரம் பண்ணுவேன். எந்த வேலை செய்தாலும் டைரெக்டாக சப்ஜெக்ட் கூட எப்படி சம்பந்தப்படுறது, சம்பந்தம் இருக்கா இல்லையா, முழுமையாக எந்நேரமும் விசாரத்தில் ஈடுபடக்கூடிய அந்த குவாலிஃபைடு மைண்டாக இருப்பேன். அதனால் என்ன, குரு உபதேசம் அப்படியே டக்குன்னு ரிசீவ் பண்ண முடியும். மலம் விக்ஷேபமற்ற மனதாக இருக்கிறது சித்தசோதகம். அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சாம்பிளுக்கு காயிகமாக பூஜையை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார். பூஜைன்னு ஒரு சாதனத்தை எடுத்து சொல்கிறார். புரியுறதா? நிறைய பூஜா விதிகள் இருக்கிறது, பல சம்பிரதாயத்தில் பல பூஜைகள் இருக்கிறது, எல்லாவற்றையும் என்கம்பாஸ் பண்ணி பூஜைன்னு சொல்கிறது. பூஜையை ஒரு நல்ல சாதகமாக எடுத்துக்கோ. காய்கமாக பண்ணுறதுக்கு பூஜை, அப்புறம் வாச்சிக்கமாக பண்ணுறதுக்கு என்ன, ஸ்தோத்ராதிகள், பாராயணாதிகள், ஜபம் அப்படின்னு இருக்கிறதுல சிறந்ததான ஜபமாக எடுத்து ஜபத்தை நன்னா பண்ணணும். புரியுறதா? அந்த பூஜையிலேயே 2 விதமான விஷயம். பூஜைனாக்க ஒரு ப்ராப்பராக அதுக்கான கிரமம் இருக்கிறது. என்ன, ஒரு மூர்த்தி கிட்ட உட்காந்துட்டு பண்ணுறது. அது எவ்வளோ நேரம் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு? அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். மிச்ச நேரம்லாம் அப்படின்னு கேள்வி வந்ததுன்னா, அதுக்கு தான் என்னெல்லாம் செய்கின்றோமோ, உலகத்தில் என்னெல்லாம் வேலைகள் செய்கின்றோமோ அதெல்லாம் எப்படி இருக்கணும்? பரோபகாரமாக இருக்கணும். ஜகத்த சேவனம். எல்லா விதமான அதோடைய இன்னொரு இண்டிகேஷன் என்னன்னா, எல்லா கர்மமும் உனக்கு ஈஸ்வர பூஜையாக ஆகிறது. கர்மாபியஸ்சா அப்படிங்கிறார் பகவத்கீதையில். புரியுறதா? அப்போது எல்லாமே பகவானுடைய வெளிப்பாடு. விஸ்வரூபம்னா செய்கின்ற வேலையெல்லாம் பகவானுக்கு பூஜையாக ஆகிறது. ஒரு கர்மமும் ஒரு மலர் பகவானின் பாதத்தில், இல்லையா? அப்புறம் வாச்சிக்க கர்மத்தில் ஜபம். இந்த ஜபம் நல்ல ஒரு பிரிட்ஜு. கை கால் அப்படியே ஆக்டிவாக செய்கின்ற கர்மத்தில் ஈடுபட்டவன் என்ன, ஓரளவுக்கு மனசை ஒருமுகப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும், ஒரே இடத்துல கான்சென்ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஜபம் நல்ல பிரிட்ஜு, இல்லையா? திருப்பி 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 ஒரு மந்திரத்தையோ இல்லையா ஒரு ஸ்லோகத்தையோ திருப்பி திருப்பி அதை சொல்கிறதுனால என்ன ஆகிடுறது? அது ஜபமாக ஆகிறது. அந்த ஜபமே ஜப தியானமாக ஆகிறது. அப்போ என்ன பார்த்தோம்? அதே ஜபத்தில் உச்ச மத்தியம அப்புறம் சித்தஜம் ஜப மானசீக ஜபம் பார்த்தோம். கத்தி சொல்கிறது, மீடியமாக சொல்கிறது, அப்புறம் மனதளவில் என்ன ஓட்டங்கள் அளவில் இந்த ஜப விஷயம் அதுலேயே இருக்குது. அதில் எப்படி பிரதானமாக இருக்குது ஜபம் பண்ணும்போது? சப்தம், அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற மாதிரி திருப்பி திருப்பி பண்ணுறோம். புரியுறதா? அப்படி பண்ணுறதுனால நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அப்படின்னா, இந்த ஜபத்துலேருந்து நமக்கு தியானம், பகவானுடைய ஒரே விஷயமானது, எந்த பகவானை பூஜித்தோமோ, எந்த பகவானை நம்ம ஸ்துதி பண்ணோமோ, பாராயணத்தில் ஸ்தோத்திரத்தில் எப்படி எல்லாம் ஸ்துதி பண்ணோமோ அந்த பகவான் என்ன பண்ணுறோம்? இப்போது வெறும்ன தியானிக்கிறோம். தியானத்திற்கான விஷயமாக பகவான் அமையறார். புரியுறதா? அதற்கு பேர் என்ன? உபாசனம் சொன்னோம். உபாசனம் இல்லையா? அல்லது என்ன சொன்னோம்?
2 விதமான உபாசனா சொன்னோம். பேத உபாசனா, அபேத உபாசனா. உபாசனம்னா தியானம். பேத உபாசனம்னா என்ன? தியானிக்கின்றவன், தியானிக்கின்ற விஷயம் பகவான். புரியுறதா? அப்போது இந்த 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 மஞ்சள் பொடியை பிடிச்சோன்னா அது விக்னேஸ்வரம் ஆவாகயாமி. அப்படி பகவானை ஒரு ஒரு ஆலம்பனத்தில் ஆவாகனம் பண்ணி இது பகவான் அப்படின்னு பகவான் அதே விஷயத்தை திருப்பி திருப்பி அதே விஷயம் அதே சிந்தனையாக இருப்பது. புரியுறதா? அப்போது எது தியானத்திற்கான விஷயமோ அதை திருப்பி திருப்பி கொண்டு வருது தான் தியானம். அப்போனா என்ன ஆகும்? அப்போனா என்ன அர்த்தம்? இங்கே ஒரு வாட்டி கொண்டு வந்தோம்னா அது மனசு திரும்பி அதை விட்டு விலகி போகிற மாதிரி நேச்சுரலாக இருக்கிறது. அதனால் என்ன? திருப்பியும் அந்த விஷயத்துக்கு கொண்டு வரணும், திருப்பியும் அந்த விஷயத்துக்கு கொண்டு வரணும், மீண்டும் அந்த விஷயத்துக்கு கொண்டு வரணும். திருப்பி திருப்பி தியான விஷயத்திற்கு மேலேயே மனதை செலுத்துவது தியானம். இப்போ என்ன ஆயிடுறதுங்க இல்லையா? பகவானை ஒரு எனக்கு வேறாக ஒரு ஆப்ஜெக்டாக வைத்து அந்த பகவானை நான் தியானிக்கிறேன். பூஜையிலேயே அது சிறந்த பூஜையாக அமையிறது. அதுக்கு தான் சிவமானச பூஜா. விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன? சஹஸ்ரநாமம் எப்படி பண்ண முடியும்? சஹஸ்ரநாம அர்ச்சனை அப்படியே எந்த விஷயம் இல்லாமல் தியானத்தில் அப்படியே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை அந்த சப்தத்தை சொன்னோமே ஆனால் அதுவே சஹஸ்ரநாம பூஜையாக அமையிறது. கரெக்டா? அப்போது பகவான் என்ன? பகவான் உபாசகன், உபாசிக்கின்ற விஷயம். புரியுறதா? சிவனுடைய உபாசனை பண்ணோன்னா சிவன் அப்படிங்கிறது அந்த லிங்கத்தில் மேல் வைத்து அந்த லிங்கமே சிவனாக உபாசிக்கின்றவன் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பேதம் இருக்கிறது. அதற்கு பேர் பேத உபாசனா. புரியுறதா? அதுக்கு அதோட ஒரு மேலான உபாசனா என்ன அப்படின்னா, நேச்சுரலாக நம்ம போன கிளாஸில் பார்த்த மாதிரி அபேத உபாசனா என்னது அப்படின்னா அகங்கிரக உபாசனா. அசாவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகம் பிரம்மைவ அகமஸ்மி. இங்கே இன்னும் ஸ்ரவணம்லாம் ஆகலை, கிளாஸ் எல்லாம் இன்னும் கேட்கலை, சப்ஜெக்ட்லாம் இன்னும் விசாரம் பண்ணலை, மகா வாக்கிய விசாரம் பண்ணலை. ஆனால் ஆரம்ப காலத்திலேயே சந்தியாவந்தனம் பண்ணும்போதே இந்த மந்திரம் சொல்கிறது, பிரம்மைவ ஏவ அகமஸ்மி அப்படின்னு. எந்த பகவானை வழிபடுறோமோ அந்த பகவான் நான் தான் அப்படின்னு அந்த மந்திரத்தோடைய அர்த்தம். அந்த அர்த்தத்தை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்துறது. எப்படி என்ன இது தாத்பரியம்லாம் தெரியாது, ஆனால் அது பண்ணுறதுக்கு பேர் அபேத உபாசனா. ஃபைனலாக என்ன? ஸ்ரவணத்துக்கு பிறகு இந்த மகா வாக்கிய விசாரத்துக்கு பிறகு எது உபாசனையாக பண்ணோமோ அதுதான் ஞானமாக நமக்கு ஏற்பட போகிறது. ஆனால் இப்போது நான் அந்த பகவான் அப்படின்னு அறிவு முழுமையாக ஏற்படலை, ஆனால் அதோடைய உபாசனை பண்ணுறது, அல்லது நானும் பகவானும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிற விஷயத்தை உபாசனை பண்ணுறது. தேவோ தேகாலய புரோக்தா, தேகோ தேவாலய புரோக்தா, ஜீவோ தேவ சனாதன திஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜதே. சோகம் பாவா சஹ அகம். அந்த பகவான் நான் அப்படின்னு பாவித்து என்ன பூஜை பண்ணும்போது ஆத்மனே நமஹா பரமாத்மனே நமஹா அப்படின்னு தன்மேலேயே அக்ஷதையை போட்டுண்டு தாத்பரியம் அதுதான். புரியுறதா? விக்னேஸ்வரம் ஆவாகயாமி முடிஞ்ச உடனே யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி க்ஷேமாய புனராகமனாயச்ச அப்படின்னா இப்போ இந்த இதில் ஆவாகனம் பண்ண இப்போ நீ போயிட்டு திரும்பி வா அப்படின்னா பகவானுக்கு நான் லிமிட்டட், நான் பகவானுக்கு லிமிட்டட். பகவான் லிமிட்டட் ஆகிடுவார் ஃபஸ்ட்டு. புரியுறதா? அப்போது இந்த உபாசனைக்கு பேர் பேத பாவனா, அபிதா பாவனா. புரியுறதா? அபேத உபாசனா, அதுக்கு முன்னாடி பேத உபாசனா. புரியுறதா? அதை நம்ம பார்த்தோம். அப்போ தியானம் அல்லது உபாசனையானது என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்ம மனசு பலவிதமான விஷயங்கள் எண்ணங்கள் ஃபுல்லாக ரெகுலராக இல்லை, எவ்ரி செகண்ட் எண்ணம் டக்கு 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 டக்குன்னு ஓடிண்டே இருக்கிறது. கண்டினியூஸாக ஓடுறது எண்ணம். கரெக்டாக எண்ண ஓட்டம் தொடர்ந்து இருக்கிறது. அதனால் என்ன? பலவிதமான எண்ணம். நான் இப்படி இருக்கேனே, என்ன போய் இப்படி சொல்லிட்டாலே,
எனக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கு, எனக்கு இவ்வளோ தான் புரிஞ்சிருக்கு, இதெல்லாமும் வரும். கண்டினியூஸாக என்ன ஏதோ விதமாக என்னுடைய இன்சிக்னிஃபிகன்ஸும் லிமிட்டேஷனும் ஏதோ விதத்தில் வெளிப்படும். அப்படி ஒரு பயங்கர டிஸ்டர்ப்டு மைண்டு, அசாந்தமான மனசில் எப்படி அறிவு ஏறும்? மைண்டு டிஸ்டர்ப்டாக இருந்தால் நார்மல் நாலேஜே நமக்கு ஏற்படுறது கஷ்டமாக இருக்கும். சாஸ்திர விசாரத்திற்கு சுசூக்ஷ்மையா சூக்ஷ்மதர்ஷிபிகி, எது சுசூக்ஷ்மமோ, எந்த பிரமாணத்தினாலையும் பொருட்படுத்த முடியாத அந்த பிரம்ம வஸ்து எது நானாக இருக்கேனோ அதற்கு நன்கு நன்கு பண்பட்ட நுட்பமான அந்த கரணம் அப்படின்னு சொல்லலாம். சூக்ஷ்மமான மனசு வேணும். அதற்கு என்ன வேண்டியிருக்கிறது? மனசு ஓரளவுக்கு சாந்தமாக, விக்ஷேபமற்ற, அலைப்பாகின்ற விஷயம் எல்லாம் குறைந்து ஒரு விஷயத்தில் ஒரு முகம், அதே ஏகாகிரதமாக இருக்கக்கூடிய மனசு தேவைப்படுறது. அது மட்டும் இந்த பரமார்த்த தத்துவம், இன்ஃபைனைட், அளவற்ற என்னுடைய ஸ்வரூபத்தை புரியறதுக்கான பக்குவம் தேவைப்படுறது. அதுக்கு உபாசனைங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காகவும் மனசை அந்த விஷயத்தில் அதே விஷயத்தில் ஈடுபடுத்தக்கூடிய சமாதின்னு எது சொல்கிறோமோ அதற்கு நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ தியானம் என்ன பண்ணுறது? சமாதிக்கு அபியாசமாக இருக்கிறது. கரெக்டாக? நீங்கள் தியானம் ரொம்ப ஃபேமஸ், எல்லா இடத்துலையும் படிச்சிருப்பேன், கேட்டிருப்பேன். ஸோ மெடிடேஷனில் அப்படியே மெடிடேஷனுடைய டீப் மெடிடேஷனில் இருக்கார், என்ன உலுக்கினாலும் என்ன பண்ணாலும் அது தெரிய மாட்டேங்கிறது, இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதை அடுத்தது சொல்ல போகிறார். அதனால் என்ன, இங்கே உபாசனையானது பலவிதமான சஞ்சலம், பலவிதமான விஷயம்லேருந்து நம்மளை மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்ரா பண்ணி ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு அதற்கு தெம்ப கொடுக்கறது. ஏன்னா மனசோடைய மனசில் எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தோஷம் இருக்கிறதுன்னா மலம் இருக்கிறது, ராகத்வேஷாதி மலம் இருக்கிறது. அதனால் ஃபர்தராக என்ன ஆகிடுறது? விக்ஷேபம், அலை பாயுதே, அப்படியே எங்கெல்லாமோ சுற்றின்னு இருக்கும். இந்த கிளாஸு கேட்கும்போதே ஒரு 10 விஷயம், சொல்லும்போதே ஒரு விஷயம் வேறு தாட்டுக்கு போயிட்டு வரும். புரியுறதா? சில பேரால் ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்கார முடியாது. எந்த அளவுக்குன்னு அவள் பேசுவா, அவள் பேசிட்டு போயிடுவா. அடுத்தவா ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாளா, அவள் என்ன பேச வரா கிடையாது. நான் அவள் சொல்லிட்டுனா அடுத்ததுக்கு போயிடணும். அது ஃபோனில் கண்டுபிடிக்கலாம், ஃபோன் எடுத்துகிட்டு விடுன்னு சொல்லி ஓகே அப்படின்னு வச்சுடுவான். இதெல்லாம் என்ன ஆகுது? ஃபுல்லாக ஆக்டிவ் மைண்டை குறிக்கிறது. அது எல்லாவற்றையும் பேலன்ஸ் மைண்டாக, ஏகாகிரதமான மனசானது நமக்கு உபாசனை மூலியமாக கிடைக்கிறது. அதனால் தியானத்தை சொல்கிறார். தியானத்திலேயே பூஜை எப்படி 2 விதமாக சொன்னாரோ இல்லையா? புரியுறதா? ஜபம் 3 விதமாக சொன்னார் இல்லையா? தியானம் 2 விதமாக சொல்கிறார். அதுக்கு அழகான உதாரணம் கொடுக்குறாரு. ஆஜ்யதாரையா ஸ்ரோதசா சமம். எப்படி நதியானது நல்ல ஃபாஸ்ட்டு, நல்ல கரண்ட்டோட ஃபுல் ஃப்ளோ ஆச்சுன்னா அது அப்படியே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் பயங்கர ஃபாஸ்ட்டாக போகும். இவ்வளோ சாந்தமாக இருக்கே நதின்னு போனால் அப்படியே போயின்னு இருக்கும், ஃபுல் ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போயிடும். இப்போ ஏதாவது ஒன்று உள்ளே போட்டோன்னா அப்படியே அடிச்சுட்டு போகும் இல்லையா? அப்போது அதே மாதிரி, அல்லது ஒரு எண்ணெயோ தேனையோ அப்படி விட்டால் எப்படி கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கிறதோ அதுபோல் என்ன, எல்லா விதமான தியான விஷயத்திற்கு மாறாக இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும் போனதுக்கு பிறகு எது தியான விஷயமோ அது ரிலேட்டடான விஷயமே தொடர்ந்து வருது. விஜாத்திய விருத்தி பர்யந்தம் சஜாத்திய விருத்தி பிரவாஹா. விஜாத்திய விருத்தி அந்தரிதம் அனந்தரிதம் சஜாத்திய விருத்தி பிரவாஹா. எது தியான விஷயமோ அதே சம்பந்தமான விருத்திகள் அதே விஷயமாக இருக்கிறது தியானம், உபாசனா. விஜாத்தினா இந்த விஷயத்திற்கு மாறாக இருக்கக்கூடியது. புரியறது இல்லையா? அது நமக்கு அதை 2 விதமாக சொல்கிறார். அப்போ பாவனி மதா. எது பாவனி மதா? இப்படி அபேத உபாசனா பண்ணுவது மூலியமாக
என்ன ஆயிடுறது, வேத உபாசனாவுடன் அதிகமான நமக்கு அதோடைய பலனும் கிடைக்கிறது, அது சிறந்ததாகவும் இருக்கிறது. புரியுறதா? அப்போது என்ன பக்தின்னு சொன்னால் பகவானோட வழிபாடு சொன்னால் காய்க வாச்சிக்க மானசிக்க எப்படி வேணால் வழிபடலாம். யாருக்கு எவ்வளோ பக்குவம் இருக்கிறதோ அதுபடி வழிபடலாம். அதுக்குன்னு இப்படி பண்ணால் அப்படி பண்ணக்கூடாது அப்படி அது மாதிரி கிடையாது. ஆனால் எது இன்னும் சிறந்தது அப்படின்னா உபாசன மூலியமாக இன்னும் வழிபடுவது இன்னும் சிறந்தது. புரியுறதா? ஓகே, ஃபர்தராக என்ன சொல்ல போகிறாரு, இன்னொரு தியானத்துடைய அடுத்த விஷயம் நமக்கு சொல்ல போகிறாரு. ஸ்லோகம் நம்பர் 9. भावशून्य सद्भाव संस्तुतिः भावशून्य सद्भाव सुस्थितिः भावना भलात् भक्तिरुत्तमा हृस्थले मन स्वस्थता क्रिया भक्ति योग बोधाश्च निश्चितम्. அடுத்தது என்னது அப்படின்னா மெடிடேஷன், தியானம் பார்த்தோம். அபேத தியானம், பேத தியானம். அப்போ இந்த தியானம் என்ன ஆகிறது, தியானம்ங்கிறது நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. நான் மெடிடேஷனில் உட்காந்துருக்கேன்னா அப்படியே மனசு எங்கெல்லாமோ போகிறது, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஒரே விஷயத்தில் தியானம் பண்ண முடியல இல்லையா? அப்போது மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுவோன்னா, ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஃபோனுக்கு நில எல்லாம் பக்கத்தை வச்சுட்டு ஒரு காமாக இருக்கிற டயத்தில் ஒரு நல்ல இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எக்ஸ்டர்னலாக மனசுக்கு எது ஹெல்ப் பண்ணுமோ ஒரு விஷயத்தை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பண்ணிவிட்டு, கீதையில் படித்தோம் 6வது அத்தியாயத்தில் இல்லையா, எப்படி உக்காந்துக்கணும், எந்த மாதிரி காலத்தில் இருக்கணும், எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், மேலேயா கீழேயா, இதெல்லாம் இது பண்ணி ஒரு இடத்துல உக்காந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஆரம்ப பயிற்சி அது இல்லையா? அப்போது அப்படி எல்லாம் பண்ணும்போது மனசு வந்து எப்படியோ எங்கெல்லாமோ டைவர்ட் ஆகுது, எங்கெல்லாமோ செதர்ந்து போகிறது, அப்படி எல்லாம் தாட்டு வரும். கஷ்டமாக இருக்குது, மெடிடேஷனே பண்ண முடியல. புரியுறதா? அப்போது இங்கே என்ன நம்மளுடைய டெஃபினேஷன் பார்த்தோன்னா, விஜாத்திய விருத்தி அந்தரிதம் சஜாத்திய விருத்தி பிரவாகா. சஜாத்திய விருத்தி விஜாத்திய விருத்தி அந்தரிதம். இப்போ நீங்கள் ஓம் நமோ நாராயணா, அந்த நாராயணர் பார்க்கடலில் அப்படியே அனந்த சயனமாக மகாலட்சுமியுடன் அப்படிங்கிற விஷயத்தை அப்படியே தியானம் பண்ணுறன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இருக்கும். அங்கே இருக்கிற பால்கடல், அங்கே ஆதிசேஷன், இதெல்லாம் ஒரு விஷயமும் தியானத்துடைய விஷயத்துக்கு சம்பந்தப்பட்டது. நாராயணனுடைய கதை, சக்கரம், சங்கு, ஒரு விஷயம் நமக்கு எண்ணங்களாக வருது. இதெல்லாம் என்ன உபாசனா? அதே நாராயணனுடைய உபாசனா தான். கரெக்டாக சடனாக என்ன ஆகிடும், பால் கடல் அப்படின்னு வரும்போது நம்ம பால்காரி ஞாபகம் வந்துடும். இன்றைக்கி காத்தால் ஏன் பாலே வரல, பாலை வந்தது, அதை யாரோ போட்டுட்டு போயிட்டா, இல்லை பாலே வரல, லேட்டாக வந்துடுத்து. புரியுறதா? தியான விஷயத்துலேருந்து என்ன ஆகிடுது, மனசு ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிடுது. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு என்னடது, பால்காரன் பிரச்சனைக்கு போயிட்டோமே, பால் கடலுக்கு வருவோம். ஓம் நமோ நாராயணா. அப்போது அதுலேருந்து திரும்பியும் தியான விஷயத்துக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி பல விதமான நமக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், மனசு செதறதுக்கான சான்ஸ் இருக்கிறது. திருப்பி தியான விஷயத்திற்கு கொண்டு வருது. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதற்கு பேர் தியானம். இப்போ மனசு எங்கேயோ போகிறதே அப்படின்னு சொல்ல வேண்டாம், போகிறத திரும்பி கொண்டு வருது. அந்த ப்ராசஸ் தான் மெடிடேஷன், தியானம். அதனால் என்ன, நீங்கள் தியானத்தில் உட்காந்துருந்தேன்னா மனசு போகிறதுன்னா திரும்பி கொண்டு வந்து அதே இடத்துல எங்கே நமக்கு எங்கே இது பண்ணணுமோ அங்கே பண்ணணும். புரியுதா? மூச்சு எப்படி போயிட்டு வருது, அடுத்தது பிராணன் பற்றி சொல்ல போகிறார். மூச்சு எப்படி போகிறது, நம்மளா இப்போ மூச்சு விடுறோம், இப்போ இழுக்கிறோம், அப்படியே தெரியறதில்ல, அது பாட்டுக்கு போயிட்டு வருது. அது மாதிரி மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் இன்வாலண்ட்ரியாக வந்துட்டே இருக்கும்.
அப்போ தியானம்ங்கிற விஷயம் என்ன பண்ணுறோம், அந்த இன்வாலண்ட்ரியான வித்தை பிரவாகத்தை ஒரே விஷயமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கும் சஜாத்திய விற்த்தியை என்டர்டெயின் பண்ணுறது. அப்போது எங்கெல்லாமோ போகிறது இன்வாலண்ட்ரி மைண்டை திருப்பி நம்ம என்ன விஷயத்தை நம்ம சிந்தனை பண்ணுறோமோ, எது மேல் தியானிக்கிறோமோ அந்த தியான விஷயத்தின் மேலேயே திருப்பி கொண்டு வரோம். இதுதான் தியானம். அதனால் அந்த இடத்துல நமக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். சப்போஸ் யாராவது அதை பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இல்லை நம்ம பயிற்சி பண்ண போகிறோம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் அப்படின்னா இந்த கிளாரிட்டியோடு பண்ணினோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, எல்லோரும் பொதுவாக ஜபம் பண்ணுவோம். அந்த ஜபத்தையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடந்துட்டு போகிறது பண்ணுறது ஓகே, அது கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஏதாவது ஒரு டைம் எடுத்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து நம்ம சீரியஸாக இதையே நினச்சிண்டு ஜபம் நம்ம பண்ணுறதுக்கூடிய விஷயமாக இருக்கணும். டைம் அலோகேட் பண்ணணும். சரி, மிச்சதெல்லாம் போனஸாக இருக்கணும். புரியுறதா? அப்போது இது தியானம். இப்போ இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகிறது அப்படின்னா சமாதி கை கூடுறது. சமாதிங்கிறது என்னது அப்படின்னா இந்த மனசுடைய செதறது இல்லையா, அங்கே என்ன இங்கெல்லாம் செதறதோ, நான் இந்த விஷயத்தின் மேல் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த விஷயத்தின் மேல் தியானம் பண்ணணும், திருப்பி அதை அந்த விஷயத்தில் கொண்டு வரணுங்கிறது டோட்டல் நம்மளுடைய வில்லு இருக்கிறது. அந்த தியானிக்கிறவன் அவனுடைய வில்லு பயன்படுத்தி அந்த தியான விஷயத்து மேல் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ சமாதினா என்ன ஆகிறது அப்படின்னா இந்த ப்ராசஸ் முடிஞ்சிடுறது, நேச்சுரலாக மைண்டானது அந்த விஷயத்து மேல் அப்படியே அது மையமாகவே ஆயிடுறது. புரியுறதா? வேறு விதமான செதர்வு டிஸ்ட்ராக்ஷனுக்கு அதெல்லாம் இல்லாமல் அதே விஷயமாக நேச்சுரலாக இருக்கிறது. புரியுறதா? எதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நல்ல தூக்கத்தில் கனவு வரும். அந்த கனவு பிரபஞ்சம் அப்படியே எல்லாம் நமக்கு தெரியறது. ஆனால் அந்த இடத்துல எப்படின்னாக்க நான் கனவு கண்டுருக்கேன் அப்படிங்கிறது தெரியறதா? இல்லை, தெரியாது. முழிச்சுட்ட பிறகு தான் ஓ கனவா அப்படின்னு தெரியும். அப்போ கனவு காணுகின்றவன் அந்த இடத்துல என்ன ஆறான், அந்த கனவாகவே ஆயிடுறான். இப்போ கனவு காணுகின்றவன் அப்படின்னு ஒருத்தன் அங்கே கிடையாது. புரியுறதா? அதே போல் நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயமும் அது என்ன ஆகிடுறது, அதுவும் ஒடுங்கி தியானத்துடைய விஷயமாகவே முழுமையாகிறது. இதற்கு பேர் சமாதி. புரியுறதா? மெடிடேட்டட், தியானிக்கின்றவன் தியானிக்கின்ற விஷயம், அந்த டிவிஷன் இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் ஏற்படாத நிலை சமாதி. தூங்கின்னு இருக்கான், தூக்கத்தில் கனவு வருது, என்னுடைய கனவு அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் இருக்கக்கூடியது. ஒரு உதாரணம் தியானிக்கிறது. தியாத்ரு தியாயத்தே பரித்யஜ்ய கிரமாத் தியாயைக கோச்சரம் நிவாத தீபவத் சித்தம் சமாதித்யபிதீயதே. பஞ்சதசியில் வித்யாரண்ய சுவாமி தியானத்திற்கு அல்லது தியானத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய சமாதியான டெஃபினிஷன் எங்கே தியானிக்கின்றவன் தியானிக்கின்ற விஷயம் அப்படிங்கிற அந்த பேதம் ரிசால்வ் ஆகி அது ஒடுங்கி ஒரே விஷயமாக ஆகிறதோ அதுவே சமாதி. புரியுறதா? அந்த சமாதியை பற்றி எடுத்து சொல்கிறார். பூஜை சொன்னார், ஜபம் சொன்னார், பூஜை ஜபம் அப்புறம் தியானம் சொன்னப்பட்டது, இப்போது சமாதி சொல்கிறார். கரெக்டா? அப்போது இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறது, சத்பாவஹா சுஸ்திதிஹி. சத்பாவஹ சுஸ்திதிஹி, சத்பாவ சுஸ்திதிஹி. சுஸ்திதினா சுஷ்டு ஸ்திதிஹி. சுஷ்டு ஸ்திதிஹி அப்படின்னா இத்தனை நேரம் பேசினோம் இல்லையா, டோட்டல் என்ன சுஸ்திதிஹி தான் சமாதின்னு அர்த்தம். டோட்டல் அப்சார்ப்ஷன், அந்த விஷயமாகவே இருக்கிறது. புரியுறதா? சுஷ்டுஹு என்ன விஷயம், என்ன தியானம் இங்கே பார்த்தோம், அபேத தியானம். சத்பாவஹ சஹ அகம் சோஹம்,
அந்த பகவானும் நானும் வேறு வேறு இல்லைன்னு அந்த அபேத தியானம் பார்த்தோம் இல்லையா, உபாசனை பார்த்தோம் இல்லையா, அந்த விஷயத்தில் சுஸ்திதி, அதுவாகவே அந்த விஷயமாகவே மெய் மறந்து சொல்லுவோம் இல்லையா, அப்படி என்னையே மறந்து அந்த தியான விஷயத்திலேயே சமாதி அடைவதற்கு பேர் சுஸ்திதி. புரியுறதா? எப்படி இது பாசிபிள் அப்படின்னாக்க, பாவனா பலாத். நீங்கள் அகண்டநாம அட்டென்ட் பண்ணியிருப்பேன் இல்லை, நிறைய இடத்துல 3 நாள் 4 நாள் 7 நாள் நைட்டு ஃபுல்லாக தொடர்ந்து நாள் ஃபுல்லாக பஜனை பண்ணுவா, நாம ஜபம் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு மனசு எப்படி இருக்கும்? நாம சொல்லிகிட்டே இருக்கும், ஏதோ ஒரு பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும், நேச்சுரலாக மைண்ட் அதில் இருக்கும். நமக்கு தெரியும், ஏதோ பல் தேய்ச்சின்னு இருப்போம், குளிச்சுட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம், மனசானது கண்டினியூஸாக அதே நாமாவை திருப்பி 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 சொல்லிகிட்டு இருக்கும். அப்போது பாவனா பலாத், அப்போது மனசோடைய என்ன சக்தி இருக்கிறது? திருப்பி 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 புரியுறதா? இப்போது மெடிடேஷன் தியானத்தில் திருப்பி திருப்பி அந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். நம்ம அந்த விஷயத்து மேலேயே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தோம். திருப்பி திருப்பி அதை ரிப்பீட்டடாக பண்ணதுனால என்ன ஆகிடுறது? மனசானது நார்மல் காரணங்கிறதுனால இதே விஷயமாகவே அதுவே நேச்சுரலாக அந்த விஷயத்து மேலேயே இருக்கிறது. அந்த ஒரு எண்ணம் மட்டுமே கண்டினியூஸாக வரா மாதிரி நம்ம மனசை அபியாசம் பண்ணிட்டோம். அப்போது பாவனா பலாத், அதே எண்ணங்கள். என்ன எண்ணம் இங்கே சொல்லப்படுறது? திரும்பியும் அபிதா பாவனா அல்லது சக அகம், அகங்கிரக உபாசனா, அபேத உபாசனா. நான் அந்த பகவானும் ஒன்று தான் அப்படின்னு பகவானை விதவிதமாக எண்ணி எனக்கு வேறானவர் இல்லை அப்படின்னு உபாசனை பண்ணுறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே உபாசனா தான். புரியுறதா? ஒன்றும் எப்படி அந்த பகவான் நானும் அவரும் ஒன்று, எந்த ஆஸ்பெக்டில் ஒன்று, எப்படி ஒன்றாகும், அதெல்லாம் இங்கே ஒன்றும் தெரியாது. ஏன்னா அதெல்லாம் ஸ்ரவணம் கிளாஸு கேட்கறதுனால, அதெல்லாம் விசாரம் பண்ணுறதுனால ஏற்படுறது. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இந்த அபேத பாவனா. புரியுறதா? அப்போது அந்த பாவனா பலாத், பாவ சூன்யா. எது பாவ சூன்யா அப்படின்னாக்க, இந்த இடத்துல பேத பாவனா ரஹிதா. எப்படி நீங்கள் இது சத்பாவம் அப்படிங்கிறது அல்லது இங்கே அபேத உபாசனாங்கிறது எப்படி சொல்கிறேன்னா, அதற்கு சொல்கிறாரு பாவசூன்யா. பாவசூன்யனா பகவான் பக்தன் அப்படிங்கிற பேதம் கிடையாது. எல்லா விதமான எது பேதப்படுத்தக்கூடிய எண்ணமோ இதெல்லாம் இல்லாத விஷயம், இல்லாத நிலை அப்படின்னு குறிப்பிடுறார். புரியுறதா? பகவான் பக்தன் அல்லது தியானிக்கின்றவன், தியான விஷயம் அப்படிங்கிற பேதம், அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் இந்த பேதத்தை எந்த மாதிரி எண்ணங்கள் வெளிக்காட்டுகிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் இல்லாத நிலை. பாவசூன்யா சத்பாவ சுஸ்திதி. புரியுறதா? சுஸ்திதி அப்படின்னா இன்ஃபேக்ட் அது அதே விஷயத்தில் நிலைத்து அதிலேயே இருக்கக்கூடிய விஷயமாக அமையிறது. புரியுறதா? அதனால என்ன? பக்தி ருத்தமா. பூஜை ஜபம் தியானம், பூஜை ஜபம் தியானம் அதை விட உத்தமமாக என்னது அப்படின்னா இந்த தியானத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய சமாதி. புரியுறதா? அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஃ பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். புரியுறதா? அப்போது எல்லாம் இருப்பதெல்லாம் பகவான், செய்வதெல்லாம் பகவான், சிந்திக்கிறதெல்லாம் பகவான், அப்படியெல்லாம் எண்ணி பார்க்கும்போது இல்லையா, எப்போ பகவானிடத்திலேருந்து வேறாக அல்லது பகவானை எண்ணாத நேரம் எதுவுமே அப்படி கிடையாது. புரியுறதா? திருப்பி என்ன பண்ணாலும் பகவான். இதை பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க சர்வம் ஈஸ்வரமயம் ஜகத்து அப்படின்னு இயல்பாகிறது சமாதி தானே. நேச்சுரல் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே உட்காந்துன்னு அப்படியே பண்ணுவோம். அது ஸ்டார்டிங் ட்ரைனிங் பயிற்சி கரெக்டு.
அப்போ உட்காந்துருக்கிற நேரம் அந்த இடத்துல அந்த பொசிஷனில் அந்த போஸ்டரில் அப்படியே பண்ணுற நேரம் தான் தியானமா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாம் செய்யும்போதும் மனசோட எண்ணங்கள் ஓடின்னு இருக்கிறது இல்லையா? அப்போது எல்லா நேரத்திலையும் இந்த விஷயமாகவே இதே தியான விஷயத்திலேயே அதையே திருப்பி திருப்பி மனசில் பண்ணுவதற்கு பேர் அது தியானமாகிறது. அது இயல்பு ஆகிறதுக்கு பேர் சமாதி சுஸ்திதி. அது உத்தமமான பக்தி ஆகும். அதுதான் அனன்ய பக்தி. நீங்கள் எக்ஸாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்க தொடர்ந்து பௌர்ணமிலேருந்து பௌர்ணமி மட்டும், இல்லை அமாவாசைலேருந்து அமாவாசை மட்டும் என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணிகிட்டே இருங்க கண்டினியூஸாக. நடக்கும்போது வரும்போது இது பண்ணும்போது காத்தால கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பண்ணுங்க. போயிட்டு வர எல்லாம் பண்ணிகிட்டே இருங்கோ. ஒரு மாதம் கழித்து பாருங்க, அதுவே நேச்சுரலாக எனக்கு ஓடின்னு இருக்கு சொல்லுவோம். புரியுறதா? இது மைண்டோடைய கெப்பாசிட்டி. அப்போது மைண்டை அந்த விஷயத்துக்கு பொருத்தனம். எது தியானம்னு சொல்லப்படுறதோ அதில் பண்ண வேண்டும். சரி, அப்போது அந்த பக்தி உத்தமமான பக்தி அது, அல்லது பக்திங்கிறதுக்கு இங்கே என்னது சமாதின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்போது தியானத்திலேயே சிறந்த தியானம் எப்படி இருக்கிறது? சமாதின்னு சொல்கிறோம். அல்லது இதுவே என்னது உத்தமமான பக்தின்னு சொல்லப்படுறது. சரியா? அப்போது அந்த மனமானது அதை தான் இங்கே சொல்கிறாரு. இப்போ என்ன 4 விஷயம் சொல்லியிருக்காரு நமக்கு. பூஜா, ஜபம், தியானம், சமாதி, உபாசனா, சமாதி. இந்த 4 விஷயமும் எதற்காக, என்ன பர்பஸ்க்காக அப்படிங்கிறது சொல்கிறார் அடுத்த ஸ்லோகத்தில். ஹிருஸ்தலே மனஹா ஸ்வஸ்ததா கிரியா. ஹிருஸ்தலே மனஹா ஸ்வஸ்ததா கிரியா. ஹிருஸ்தலே மன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதாஸ்ச நிஷ்சிதம். என்னது அப்படின்னா இங்கே இன்னும் 2 சாதனையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பலவிதமான சாதனைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். எதற்காக? சித்த சோதகத்துக்கும் முக்தி சாதகத்துக்கும். சித்த சோதக முக்தி சாதகத்தை பார்த்துட்டுருக்கோம். அது எதுலேருந்து ஆரம்பிச்சது? பூஜை, ஜபம், தியானம், சமாதி ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருக்கார். கரெக்டாக? அப்போது சித்த சோதகம் முக்தி சாதகம் எங்கே பார்த்தோமா? நீங்கள் 3வது ஸ்லோகம் பார்க்கணும். புரியுறதா? சரி. அப்போது ஸ்ரீ பகவான் ரமண மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல இன்னும் 2 இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். யோகா போதா. யோகான்னா என்ன அர்த்தம் இங்கே பின்னாடி சொல்ல போகிறார். யோகம் அப்படின்னா இந்த இடத்துல அர்த்தம் பிராணாயாமம், பிராண வீக்ஷிதம், பிராண நியந்திரணம். இது 2மே யோகால வரும். சரி. போதகானா தமிழ் போதை இல்லை. போதகானா இங்கே ஞானத்தை குறிப்பிடுறது. ஞானம் என்ன ஞானம்? ஆத்ம ஞானம், பிரம்ம ஞானம். சரியா? அதுதான் பக்தி யோக போதாஷ்ச. ஸோ இங்கே என்ன நல்லா ஞாபகம் வச்சுக்கணுன்னா பக்திங்கிற வார்த்தை இங்கே ஸ்பெஷல் மீனிங் இருக்கிறது. என்னது? சமாதிஹி இத்தி அர்த்தா. போன ஸ்லோகத்திலையும் இந்த ஸ்லோகத்திலையும் பக்திங்கிறது எதை பார்க்குறோம்? தியானத்திற்கு கல்மினேஷனாக இருக்கக்கூடிய சமாதி இல்லையா? நிர்விகல்பக சமாதி. ஏன் நிர்விகல்பம் சொல்கிறோங்க? ஏன் நிர்விகல்பம்? விகல்பம்னா டிவிஷன் அல்லது பேதம். தியானிக்கின்றவன் தியானிக்கின்ற விஷயம்னு பேதம். அந்த பேதமானது டெம்பரரியாக இல்லாததுனால நிர்விகல்பம்னு சொல்கிறோம். புரியுறதா? ஓகே. அதனால் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா யோகத்தையும் போதத்தையும் இன்க்ளூட் பண்ணி என்ன சொல்கிறாரு? இந்த சாதனைகள் ஆராய்ச்சா இப்போது பூஜா, ஜபம், உபாசனா அல்லது தியானம், சமாதிஹி, யோகா, போதா. இந்த 6 விஷயமும் என்ன? இந்த 6 விஷயமும் எதற்காக அப்படின்னாக்க மனஹா நிஷ்சிதம். நிஷ்சித்தம்.
பக்தி யோக போதாஸ்ச நிச்சிதம். அப்படின்னா மனசாந்திக்காக, பீஸ் சொல்கிறோம் இல்லையா, பீஸ், நிம்மதி, மன நிறைவு, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த சாந்திக்காக. எப்படி மனசாந்தியாக இருக்க முடியும்? எது மனசாந்தி? புரியுறதா? எக்ஸ்பீரியன்ஷியலாக சொல்லணும்னா, எப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டாலும் மனசில் ஒரு துயரமோ துள்ளுதலோ, ஒரு நல்ல விஷயம் நடந்தால் ஒரேடியாக சந்தோஷமாகவும், ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத விஷயம் நடந்ததுன்னா ஒரேடியாக துக்கமாகவும் இல்லாமல் பேலன்ஸ்டு மைண்டு, ஈக்வினாமினிட்டி மைண்டு, ஈக்வானிமிட்டி மைண்டு, சமத்துவ புத்தி, அதற்கு பேர் சாந்தி. இப்போ ராக துவேஷ விருப்பு வெறுப்பு இதெல்லாம் அற்ற மனம். இதெல்லாம் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், எங்கேயோ இல்லைன்னு சொல்லலை, பட் அதோடைய பாதிப்பு எங்கேயுமே இல்லாமல். இப்போ ஃபைனலாக என்னது? பராசாந்தி, பூரண மனநிறைவு. புரியுறதா? அப்போது எல்லா விதமான சாதனை, இவ்வளோ நாள் நான் வகுப்பு கேட்குறேனே, இவ்வளோ நாள் நான் பூஜை பண்ணுறேனே, இவ்வளோ நாள் நான் ரிலீஜியஸ் லைஃப்பில் இருக்கேனே, இவ்வளோலாம் நான் சேவை பண்ணியிருக்கேனே, இவ்வளோலாம் நான் பண்ணியிருக்கேனே, அதெல்லாம் பண்ணியிருக்கேனே, வசனம் பண்ணியிருக்கேனே, ஜபம் பண்ணியிருக்கேனே, பாராயணம் பண்ணியிருக்கேனே, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னா, எது இண்டிகேட் பண்ணும் நமக்கு? மனசாந்தி இண்டிகேட் பண்ணும். பிராரப்தம் எப்படிப்பட்ட விஷயத்தை நமக்கு, எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு முன்னாடி வைத்தாலும் அது என்ன பண்ணுவோம்? ஒரே ஒருமுகமாக சமத்துவமாக அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். புரியுறதா? அதை அப்படியே ஃபேஸ் பண்ணுவோம். மனசு எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டாக இருக்கும். என்ன ஆகிடுமோ தெரியலையே, இப்படி ஆகிடுத்தே, என்ன இல்லைன்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, டென்ஷன் இருக்கிறது, இன்செக்யூரிட்டி, பயம் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ஸ்ட்ரெயின் இருக்கிறது. என்ன ஆகிடுமோ, இப்படிலாம் ஆகக்கூடாதே, இப்படி எல்லாம். அப்போது இங்கே மனஹா ஸ்வஸ்ததா. ஸ்வஸ்ததா அப்படின்னா மனசு எப்படி இருக்கிறது? நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்கூலில் எல்லாம் நின்றுருப்போம், ப்ரேயருக்கு நின்றுருப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்? ப்ரேயரில் ஆரம்பிக்கிறது அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் சொல்லுவோம். ஆக்சுவலாக என்னது? ஸ்டாண்ட் அட் ஈஸ்ன்னு அர்த்தம். நமக்கு என்ன புரியும்? ஸ்டாண்டர்டிஸ்னே கேட்டிருப்போம் நம்ம. ஸ்டாண்டர்டிஸ்னால் காலை அப்படி வச்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டென்ஷன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக, எங்கே பெண்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் இல்லையா? அப்புறம் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஸ்டாண்டர்டிஸ் சொல்லிடுவா இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்வஸ்ததாக அப்படின்னா மனசை அப்படியே கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. மனசு எந்த நிலையில் இருக்கிறது? சாந்தமாக இருக்கிறது, ஸ்வஸ்ததா. ஃபிசிக்கலாக அதோடைய எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ஸ்டாண்டர்டிஸ்னால் என்ன? ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக நின்றுக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்போது ஸ்வஸ்ததா அப்படின்னா எப்படிப்பட்ட மனசு? சாந்த மனஹா. எது? துக்கத்திலிருந்து விடுபட்ட, டென்ஷன்லேருந்து விடுபட்ட, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், ஃப்ரீ ஃப்ரம் இன்செக்யூரிட்டி, இது எல்லாத்துலேருந்தும் விடுபட்ட. என்ன நடந்தாலும் ஓகே, இது எதுவும் நடந்திருக்கு, இப்போ அடுத்தது என்ன பார்க்கலாம். அப்படி வெளியில் அப்படி பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே இருக்காரு, உள்ளுக்குள்ளே நமக்கு தெரியும் எவ்வளோ துடிக்கிறது, எவ்வளோ தவிக்கிறது, இதெல்லாம். அப்போது என்ன? ஹிருஸ்தலே மனஹா ஸ்வஸ்ததா. மனசாந்தி. எல்லாம் இந்த என்னது? கிரியா, பக்தி, யோக, போதாஸ்ச. கிரியானாக்க காயிக, வாச்சிக, மானசீக, 3 விதமான கிரியா பார்த்தோம். அதை தான் என்ன சொல்கிறோம் இப்போது? பூஜா, ஜபம், தியானம் பார்த்தோம். கரெக்டாக? அது 3 கிரியா. பக்திஹீன சமாதிஹி, யோகான பிராணவீக்ஷணம் அல்லது பிராணாயாமம், கடைசியாக போதா. 6 விஷயம் ஆச்சு. இந்த 6ம் எதற்காக? மனஹா நிச்சிதம்.
மன சாந்திக்காக, மன ஸ்வஸ்ததா. ஸ்வஸ்தமாக இருக்கியா, நார்மலாக இருக்கியா இல்லையா? மனசோடைய நேச்சுரல் ஸ்டேட் அது சாத்வீகம். எதுலேருந்து வந்தது? பஞ்சபூதத்திலிருந்து. அடுத்த ஸ்லோகத்தில் அதையும் பார்க்க போகிறோம். பஞ்சபூதத்தோடைய சத்துவ விஷயத்திலிருந்து மனசு எல்லாமே அந்த கரணமானது வந்தது. இந்த எல்லா விதமான சாதனைகள் இதெல்லாம் எதற்காக? மன நிறைவுக்காக அல்லது பூர்ணத்துவத்திற்காக, பர்மனண்ட் சாந்திக்காக. ஹிருஸ்தலே ஹிருதயா. ஹிருஸ்தலே அப்படின்னா என்ன அர்த்தம்? மனசு எங்கே இருக்கிறது? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மனசு எங்கே இருக்கிறது? ஹிரு அப்படின்னா ஹிருதயம். ஹிருஸ்தலே, ஹிருதய குஹே, இங்கே இருக்கிறது மனசு, ஹிருதயம். புரியுறதா? சயின்ஸில் என்ன பார்த்தோம்? நம்மளுடைய ஹிருதயம், ஹார்ட் இப்படி இருக்கும். கரெக்டாக இந்த சைஸில் இருக்கும் ஹார்ட். ஹிருதய குஹை இங்கே தெரியறது பாருங்க. இதில் எவ்வளோ இந்த 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 கேப் இருக்கு இல்லையா? இந்த 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 கட்டவரலை இப்படி விட்டோன்னா என்ன, ஹிருதயத்துக்குள்ளே என்ன ஸ்பேஸ் வருதோ, இந்த கட்டவரல் ஆக்குப்பை பண்ணுற ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கிறதோ அது ஹிருதய குஹை. அங்கே இருக்கக்கூடியது மனசு. பார்வைக்கு கோலகம் கண்ணு. கரெக்டா? நுகரும் சக்திக்கு கோலகம் மூக்கு. கரெக்டா? அதே போல அந்தఃகரணம் அல்லது மனசுன்னு சொல்றப்படுறதுக்கான கோலகம் இங்க இருப்பிடம் எது? ஹிருஸ்தலே, ஹிருதயம், ஹிருதய குஹே. அப்படின்னா என்ன சொல்றார்? ஹிருஸ்தலே மனஸ்வஸ்ததா. அந்த ஹிருதயத்திலேயே மனசு இருக்கும்வாறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அது எங்கே இருக்கணுமோ அங்கேயே இருக்கட்டும், அப்படியே வெளியில் அலைய விட வேண்டாம். அப்போ ஸ்ட்ரெயின், ஆங்ஸைட்டி, டென்ஷன் அதே நினைப்பா இருக்குது. அங்கே போகிறது இங்கே போகிறது, அலைப்பாய்கின்ற மனசுன்னா என்ன அர்த்தம்? எங்கெல்லாமோ மனசு போகிறதுன்னு அர்த்தம். டைம் ஆகிடுத்து இப்போ முடிப்பார் அப்படின்னா எங்கேயோ போகிறதுக்குன்னு அர்த்தம். ஹிருஸ்தலே ஸ்வஸ்ததா. மனசு அதோடைய இருப்பிடத்திலேயே இருப்பது சாந்தின்னு சொல்கிறாருங்க. அது எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கிறது, அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அலைப்பாயாத சாந்த மனஹா இது அர்த்தா. நான் வாண்டரிங் மைண்டு, அலைப்பாயாத மனம், மென்டல் சாந்தி, மென்டல் பாய்ஸ் இல்லையா? அப்போது இந்த பூஜை சொன்னாலும் எது கிரியா? வாச்சிக்க, காயிக்க, வாச்சிக்க, மானசீக கிரியா. பூஜனம், ஜபம், தியானம், இது மூன்றும். பக்திஹீனா சமாதிஹி, யோகஹானா பிராணாயாமா, பிராணவீக்ஷணம். ஆறாவது கடைசியாக போதம். இந்த போதம் கிரியா பக்தி யோக போதாச்ச நிச்சிதம். இது எல்லாமே திருப்திக்காக, காம் மைண்டுக்காக. ஃபைனலாக எதெல்லாம்? ஆத்ம ஞானம் உட்பட எதற்காக? மன நிம்மதிக்காக. மோட்சம்னா என்ன? பூரண மன நிறைவு, பூர்ணஹா, பூர்ணத்துவம் இது அர்த்தா. அப்போது முதல்ல 5 என்ன? 5 பூஜை, ஜப, தியான, சமாதி, பிராணாயாமா. இதெல்லாம் எப்படிப்பட்ட சாந்தியை கொடுக்கும்? ஆபேட்சிக சாந்தியை கொடுக்கும் அல்லது டெம்பரரி சாந்தியை கொடுக்கறது. புரியுறதா? என்ன ஆகிறது? ஏதாவது நல்ல விஷயம் பண்ணோன்னா அப்பாடா நிம்மதியாக இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கும். ஃபியூ ஹவர்ஸாக இருக்கலாம், ஃபியூ டேஸாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுறது? திரும்பியும் ஏதோ விஷயம் சஞ்சலத்துக்கு போய்டுறது. அப்போது கடைசியாக போதகா எது ஆத்ம ஜானமோ, எந்த ஆத்ம ஜானம்? பூர்ணமதா பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. அப்போது நான் என்னுடைய ஸ்வரூபம் பூர்ணஸ்வரூபம். எந்த பூர்ணத்துவத்தை, எந்த திருப்தியை, எந்த நிம்மதியை, எந்த சாந்தியை இது மூலியமாக வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறேனோ அந்த நேச்சர், அந்த ஸ்வரூபம் நான் தான் புரிஞ்சுக்கிறது போதகா. அப்போ ஞானத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஞானமானது நிச்சயமான பிறகு, ஞான உற்பத்தியான பிறகு எப்படி இருக்கிறது மனசு? ஆத்யந்திக சாந்தி. தேஷாம் சாந்தி ந இதரேஷாம். கட்டோபனிஷத் சொல்கிறது.
அந்த பராம் சாந்தி பர்மனண்ட் பீஸு எதனால? என்ன பற்றின முழுமையான அறிவினால் மட்டுமே. பர்மனண்ட் சாந்தி, நிச்சிதம். இதுதான் டெவலப்மெண்ட். இப்போ அதுதான் சொல்கிறாரு இங்கே. இந்த 6 விதமான விஷயம் இருக்கிறது. எது சித்த சோதகத்துக்கும் முக்திக்கு சாதகமாக அமையிறது? இந்த 6 விஷயம். போதகானா ப்ரிடாமினண்ட்டாக எதை குறிக்கிறது? போதகானா ஞானம். ஞானம் சொன்னால் ஞான யோக சாதனா. புரியுறதா? இது எல்லாவற்றையும் நமக்கு குறிப்பிடுறது. அதனால் பாவசூன்ய சத்பாவ சுஸ்திதி பாவனா பலாத் பக்திருக்தமா ஹிருஸ்தலே மன ஸ்வஸ்ததா கிரியா பக்தி யோக போதாஸ்ச நிச்சிதம். புரியுறதா? அப்போது இந்த இப்போ என்ன சொல்லிட்டாரு? 4 விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம சமாதி மட்டும் பண்ணிட்டோம். அடுத்தது வரதுலேருந்து எது யோகா, எது பிராணாயாமம், எப்படி பிராணாயாமம் மனசாந்தியை மனஸ்வஸ்தத்துக்கு எப்படி அது ஹெல்ப் பண்ணுறது, அந்த பிராணாயாமம் எப்படி மனசாந்தியை கொடுக்கறது, எப்படி பிராணாயாமம் தியானத்துக்கு கூட்டின்னு போகிறது. அதை முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறார்? எது போதகா, எது ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது இங்கே ஃபர்தராக போகிறது. அது என்னங்கிறது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.